ततो जगन्मङ्गलमच्युतांसं समाहितं सुरसुतेन देवी ददार सर्वात्मकम् आत्मभूतं काष्ठयदानन्दकरं मनस्तः சொல்லி சொல்றார். ததோ அதற்கு பிறகு ஜெகன்மங்கலம் உலகத்திற்கே மங்களம் தரக்கூடிய அச்சுதாம்சம் எந்த விதமான மாற்றத்தையும் உண்டாக்கக்கூடிய மாற்றத்தையும் இல்லாத அச்சுத அப்படின்னா என்னைக்கும் தன்னுடைய நிலையில இருப்பவர் அப்படின்னு அர்த்தம். பகவான் வைகுண்டத்துல இருந்தா மட்டும்தான் பகவான் கிடையாது. ஒருத்தருடைய கர்ப்பத்துல இருந்தாலும் அவர் இன்னைக்கு பகவானா தான் இருப்பார். சோ அதனால எந்த விதமான நிலையும் அவர் மாற்றம் அடைவது கிடையாது அப்படின்னு சொல்றது அச்சுதம். சோ அப்படிப்பட்ட அச்சுதன் என்ன பண்றார் அப்படின்னா இங்க தேவகியினுடைய இதயத்துக்குள்ளார அவருடைய கர்ப்பத்துக்குள்ளார வந்து நிற்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றார். இந்த உலகத்துல உண்மையான ஒரு மங்களகரமான விஷயம் அப்படின்னா அது பக்தி மட்டும்தான், பகவான் மட்டும்தான். பகவானை தவிர வேற எதுவுமே இந்த உலகத்துல மங்களகரமான விஷயம் கிடையாது. இல்லைன்னா எந்த விஷயத்துல பகவானை சேர்த்துக்கிறோமோ அதெல்லாம் மங்களமாய் மாறி போயிடும் இல்லையா? அதான் இங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். பகவான் இல்லை அப்படின்னா எல்லாமே அமங்கலம் தான். பகவானை எங்க சேர்த்துக்கிட்டோமோ அது எல்லாம் மங்களமா மாறி போயிடும். ஸோ அதனால இந்த உலகத்துல அவருக்கு மங்களம் வேணும் அப்படின்னு என்ன பண்ணும்? கண்டிப்பா பகவானை கண்டிப்பா சேர்த்துக்கணும். சோ அப்படிப்பட்ட ஜெகன் மங்களம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகவான் என்ன பண்றார் அப்படின்னா முதல்ல தேவகியினுடைய இதயத்துக்குள்ள வரார். அப்படி வரும்போது தேவகி எப்படி வந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அவருடைய முகத்துல அவ்வளவு ஒரு சந்தோஷம். அதே போல எப்படி ஒரு சந்திரன் தோன்றினார் அப்படின்னா அந்த வானம் வந்து பௌர்ணமி சந்திரன் தோன்றின போது அந்த 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 வானமே ரொம்ப பிரகாசமா இருக்குமோ அது போல தேவகியை பார்க்கும்போது ரொம்ப பிரகாசமா இருந்தாலும் பார்ப்பதற்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கா. தேவகியை பார்ப்பதற்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கா. சோ அப்படிப்பட்ட அந்த தேவகியானவள் பகவானை வந்து தாங்கிட்டு இருக்கா சொல்றார். சொல்லி முடிச்சுட்டு சதேவகி சர்வ ஜகன் நிவாச நிவாசபூத நிதரம் நரேனே நரேஜே போஜேந்திர கேஹேக்னி ஷிகே வருத்த சரஸ்வதி ஞான கலே யதா சதி அப்படின்னு சொல்லி சொல்றார். அந்த தேவகி எப்படிப்பட்டவளா இருக்கா அப்படின்னா ஜெகன் நிவாச நிவாசா சொல்லி சொல்றார். பகவான ஜெகன் நிவாச சொல்லி சொல்றார். ஜெகன் நிவாசன் அப்படின்னா இந்த மொத்த ஜெகத்தும் பகவான் கிட்ட குடிக்கொண்டிருக்கு. பகவான் என்ன பண்றாரு? எல்லா ஜெகத்தையும் தாங்கிட்டு இருக்க. அந்த பகவானையே தாங்கிட்டு இருக்கா இப்ப இந்த தேவகி அப்படின்றவர். எல்லாத்தையும் தாங்கக்கூடிய அந்த கிருஷ்ணரை தன்னுடைய கர்ப்பத்தை தாங்கிட்டு இருக்கா. அதனால அவளுக்கு பேரு ஜெகன் நிவாச நிவாச அப்படின்னு சொல்ற. சோ அப்படிப்பட்ட அந்த தேவகி எப்படி இருக்கா அப்படின்னா வெளியில வந்து தன்னால தன்னுடைய பிரகாசத்தை வெளியில காட்ட முடியலையா. உள்ளார பகவானே வச்சிட்டு இருக்கா, ஆனாலும் தன்னுடைய பிரகாசத்தை வெளிக்காட்ட முடியாம இருக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா கம்சனுடைய பயத்தினால அப்படின்னு சொல்ற. எப்படி ஒரு நெருப்பானது ஒரு பானையை போட்டு மறைச்சிட்டோம் அப்படின்னா அந்த நெருப்புடைய பிரகாசம் வெளியே தெரியாதோ, சோ அது போல இந்த தேவகியினுடைய இந்த ஒரு பிரகாசமாகிய இந்த விஷயமானது வெளியில தெரியாம இருக்கான். ஜெயிலுக்குள்ள இருக்கிறதுனால வெளியில தெரியாம இருக்கான், அடப்பட்டு கிடக்கான். அதே போல இன்னொரு அர்த்தம் சொல்றார், ஒரு நல்ல ஞானம் உடையவர். அந்த ஞானத்தை எப்ப அவரால் வெளியில சொல்ல முடியலையோ அப்ப அவருடைய ஞானம் அப்படிங்கிறது பிரகாசிக்காது, யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம போயிடும். சோ அப்படி தேவகிக்குள்ள இருக்கக்கூடிய பகவானை அவனால வெளிக்காட்ட முடியல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்ன அர்த்தம் அப்படின்னா ஒருத்தருக்கு நல்ல ஞானம் இருக்கு, அந்த ஞானத்தை அவர் வெளியில சொன்னாதான் அவருக்கு சந்தோஷம் கொடுக்கும். ஞானத்தை தன்கிட்டயே வச்சுக்கிட்டு அவர் சந்தோஷம் அடைய முயற்சி பண்ணார் அப்படின்னா அது சந்தோஷம் கொடுக்காது. முதல்ல என்ன பண்ணும்? அந்த ஞானத்தை முடிஞ்ச வரைக்கும் மத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்க முயற்சி பண்ணும். அப்படி பகவான் நம்ம கிட்ட வச்சுட்டு இருந்தா மட்டும் பார்த்தா என்ன பண்ணாம பகவான மற்றவங்களுக்கு கொடுக்க முயற்சி பண்ணும். இது முதல் விஷயம். அதே போல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அவ வந்து உண்மையில ஜெயில தான் இருந்தாலும் எப்படி இருந்தா அப்படின்னா பிரகாசமா இருந்தாலும். முதல்ல என்ன சொன்னார்? பிரகாசம் இல்லை அப்படின்னு சொன்னார். ரெண்டாவது என்ன சொல்றார் அப்படின்னா பிரகாசமா இருந்தா அப்படின்னு சொல்லி சொல்றார். ரெண்டு அர்த்தம் இருக்கு. பகவான உள்ள வச்சிட்டு இருந்தா வெளியில பாக்குறதுக்கு பிரகாசம் இல்லாம இருந்தா. ஏன்னா நிறைய பேருக்கு வெளியே உலகத்துல நிறைய பேருக்கு தெரியல பகவான் இருக்கார் அப்படின்ற விஷயம் தெரியாம இருக்கு. இருந்தாலும் அந்த விஷயத்த அவளால மறைச்சிக்க முடியல. ஏன்னா பகவான் உள்ள இருக்காரு, பகவானை யார் மறைக்க முடியும்? ஏன்னா கொஞ்ச நேரத்துல தேவர்கள்லாம் வர போறாங்க. தேவர்கள் என்ன பண்ண போறாங்க? தேவகிய ஸ்தோத்திரம் பண்ண போறாங்க, தேவகிய வந்து புகழ்ந்து பாட போறாங்க. சோ அப்ப பகவான கண்டிப்பா என்ன பண்றா? வெளிக்காட்டிட்டு தான் இருக்கா, எல்லாருக்கும் வெளிக்காட்டுறது கிடையாது. சோ அப்படி ஒரு ஞானமுடைய நபர் என்ன பண்ணலாம்? நம்ம என்ன மூடி வைக்கலாம். ஒருத்தர் நல்ல ஞானம் இருக்கு, அவர் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அவரோட ஞானத்தை மூடி வச்சுட்டு இருக்கலாம். ஆனாலும் எப்படியாவது ஒரு வகையில் அவரோட ஞானம் வெளிப்பட்டுதான் இருக்கும். அவர் என்ன பண்ணுவார்? ஏதாவது சின்ன சின்ன சஜஷன்ஸ் கொடுப்பாரு, சின்ன சின்ன ஐடியாஸ் கொடுப்பாரு. நமக்கே தெரியும்
இப்ப நம்ம நம்ம இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்லயே பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிலர் வந்து நல்ல இன்டெலிஜென்ட் பீப்புளா இருப்பாங்க. பட் அவங்கள வந்து எப்பயும் நம்ம கீழே பொசிஷன்ல வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களால இருக்க முடியாது. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஐடியாஸ், அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கிரியேட்டிவிட்டிய, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நாலேஜ் என்ன பண்ண முடியாதுன்னா அவங்களால உள்ள வச்சுக்க முடியாது. என்ன பண்ணுவாங்க, அப்பப்போ வந்து ஷேர் பண்ணிட்டே இருப்பாங்க. சரி இப்படி செஞ்சா நல்லா இருக்கும், அப்படி செஞ்சா நல்லா இருக்கும், நம்ம இப்படி செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, எப்பயே பார்த்தாலும் சஜஷன்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க, ஐடியாஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. அவங்க ஞானத்தை உள்ள அடக்கி வச்சிருக்க முடியாது. ஸோ அது போல தேவக்கு எவ்வளவுதான் அடக்கி வைக்க முயற்சி பண்ணாலும் உள்ள இருக்கக்கூடிய கிருஷ்ணர் கண்டிப்பா அவருடைய பிரகாசத்தின் மூலியமாக வெளில தெரிய ஆரம்பிக்கிறாரா. அதனால தேவர்கள்லாம் வராங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன். அதே போல நெருப்பு கவரப்பட்டிருக்குன்னு சொல்லி சொன்னோம். இப்ப ஒரு பானையானது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம நெருப்பை போட்டு மூடி வச்சிட்டோம். எவ்வளவு நேரத்துக்கு மூடி வச்சிருக்க முடியும்? அந்த பானை சூடேறி 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 என்ன ஆகும் அப்படின்னா அந்த பானையை உடைச்சிட்டு நெருப்பு வெளில வரும் இல்லையா? அது போல இங்க கம்சனுடைய பயத்தினால தேவைக்கு மறைச்சு வச்சிருக்காங்க. அந்த பயம் என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து என்ன பண்ணுது, பானையை உடைச்சு வெளில வருது. அந்த பானையை போன்றவன் தான் கம்சன். கம்சனுடைய பயத்தினால தேவக்கு என்ன பண்ணிருக்கா, கிருஷ்ணரை மறைச்சு வச்சுட்டு இருக்காங்க. அது ரொம்ப நாள் இருக்காது. அந்த கம்சனை உடைத்து கொண்டு கிருஷ்ணர் வெளியில தெரிவார் அப்படின்ற விஷயத்தை காட்டுறதுதான் இங்க இந்த ஒரு உதாரணத்தை கொடுக்குறாங்க. சோ அப்படிப்பட்ட அந்த தேவகி தன்னுடைய கர்ப்பத்துல பகவானை தாங்கிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லி